வணக்கம் நேர்களே. தற்பொழுது பாலா சனீஷ் அவர்களுடைய அருமையான கவிதை வரியில் இருக்கும் கவிதை தொகுப்பு தான் உங்களுக்கு நான் வாசிக்க காத்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய அருமையான படைப்புகள் மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்படியான அரிதான படைப்பு அவருடையது என்று சொல்லலாம். தற்பொழுது நிகழ்தூதன் என்கின்ற அருமையான தலைப்பில் எழுதி கொண்டு வருகிறார். அவருடைய படைப்புகளை தான் நான் தற்பொழுது வாசிக்க இருக்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை கேட்கும் பொழுதுதான் அந்த நுட்பமான அவர் சொல்ல வந்த விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நிகழ்தூதன் குறிப்பு 1, அமைதியற்ற நடுப்பகல். அவனும் நானும் இரண்டாவதாய் சந்தித்து கொண்டது இம்மனித வரலாற்றில் எங்குமே இடம்பெறாத நிகழ்வின் முற்று பெறாத ஒரு மிடிவிழி வரம்பில். இவ்வுலக வாழ்வில் சில குறிப்பிட்ட உயிர்கள் வெவ்வேறு காலங்களில் எங்களை பற்றின உரையாடல்களை தொடங்கும்போது எங்கள் சந்திப்புகள் அங்கே எதேச்சையாய் நடைபெறும். அப்படி முதல் சந்திப்பு எதுவென்று ஞாபகமிட்டபடியே இந்த முதல் நாள் குறிப்பை எழுதி வைக்கிறேன் என்றவாறு எழுதினாள். குறிப்பு 1, நிகழ்தூதன். அமைதியற்ற நடுப்பகல். இரவு உணவிற்கு சமைத்த கசப்புகள் முழுவதையும் முழுங்காமல் மென்று கொண்டே தட்டில் ஒட்டி இருந்த தனது தலைமுடியின் மீது இடது கை நடுவிரலை வைத்து கோலமிட்டு கொண்டிருந்தாள். தனிமை வாசம் சலிப்பதற்கு 2 நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் இப்போதே அதற்கான தொடக்க அறிகுறிகளை அவள் அறியாது தொடங்கியவளாய் கூடவே அவள் எண்ணம் சுற்றி அந்த முதல் சந்திப்புக்கான தேடல். குறிப்பு 2, நிகழ்தூதன். வெளியில் நிலவு இல்லை. எனக்கான ஆச்சரியங்கள் யாவும் சில கால முன்னரே தீர்ந்துவிட்டதாய் எனது ரக்கூனிடம் ஒப்புக்கொண்டிருந்தேன். இரவெல்லாம் தினசரி காணாமல் போகும் அது காலை சூரிய கதிர் இந்நிலம் படும் இடைநேரத்தில் என்னை எழுப்புவதாய் உறுதியளித்திருந்தது. சில நாட்களாய் நான் தான் அதை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என் தோட்டத்து பின்வழியாய் அறிமுகமான அது எப்போது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளாமல் என்னை விட்டு விடை பெறலாம். குறிப்பு 3, நிகழ்தூதன். பின்புற காட்டில் மற்றும் அடைமலை. அவளிடம் ஒரு விரலடக்க பெட்டி உண்டு. அதனுள் இருக்கும் ஒரு செத்துப்போன வெட்டுக்கிளியை பல காலமாய் பாலாகாமல் பராமரித்து வருகிறாள். தனது 4ஆம் காதலனுக்கு பரிசாக அதை அளிக்க நினைத்தவள் அதன் அழகை கண்டு கொடுக்க மனமின்றி தன்னோடே வைத்து கொண்டாள். அவனுடனான காதல் முறிந்த பொழுதில்தான் அந்த பெட்டியை அதிக நேரம் திறந்து வைத்திருந்தாள். அவன் நினைவுகள் அவளை எப்போதும் ஆழ தழுவினாலும் மூக்கின் அருகே கொண்டு போய் அதை பெருமூச்சு கொண்டு முகந்து கொள்வாள். குறிப்பு 4, நிகழ்தூதன். நிர்வாணத்துடன் அவள் எதிர்பிம்பம். என் மௌனங்களுக்கு மதிப்பில்லை என்பதை அறிந்த பிறகே நான் ரசித்த அழகுகளுக்கு அர்த்தமில்லை என்பதை உணர்கிறேன். ஆறுதலை எதிலோ ஒன்றில் தேடி எனது அலட்சியங்களுக்கு நான் தெரிந்தே வழித்துணையாக இருப்பதுதான் அதிகபட்ச காலம் தின்னும் பெரும்போதை எனக்கு. எனினும் பாதி அருந்திய மதுக்கோப்பையினில் இரவுதோறும் என் காதணிகளை ஊற வைத்து காலையில் அதை காதில் அணிவது மட்டும் எளிதில் பழகிப்போய் விட்டது. குறிப்பு 5, நிகழ்தூதன். நிசப்தத்திற்கு பக்கத்தில். ஆம், இன்னும் நிகழ்தூதன் வரிகளுக்காக காத்துக்கொண்டே இருங்கள் வரும் நாட்களில். இது நிகழ்தூதன் நவீன முட்டாள் பாலா சனீஷ் அவர்களுடைய அருமையான படைப்புகளில் இருந்து. நன்றி நேர்களே.